விஜய்க்கு எதிரான கூட்டம் ஒன்று நுழைந்திருக்கிறது அப்படின்னு தெரியுது. அதாவது முழங்காலுக்கும் முட்டு சேவருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது அது. ஸோ அங்கே அவ்வளோ அமைதியாக போயிட்டு இருந்த கூட்டத்தில் திடீர்னு ஒரு மனித அலை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அங்கே விஜய் மீது சிலர் செருப்பு வச்சு நடத்திருக்கிறார்கள். அதுதான் அங்கே சந்தேகத்தை உருவாகுது. விஜய் பரப்புரை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு தெரியாது, அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் ஜெனரேட்டருக்காக கவர் பண்ணப்பட்ட ஏரியாக்குள்ளே நுழைஞ்சு கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்குது. அது ஒன்று. 2, அந்த பகுதியில் ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து ஒரு செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கூட்டம் அங்கே நுழைந்திருக்கிறார்கள், விஜய்க்கு எதிரான கூட்டம் ஒன்று நுழைந்திருக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறீங்க? இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவசியம் புரிஞ்சுதானே ஆகணும். ஏன்னா வீடியோக்களில் தெரியுது. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அந்த செருப்பை பிடிச்சி தூக்கி போடுறாங்க, தெரியுது. சார், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இப்போ இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பேசுகிறதா, எதுவுமே நமக்கு ரிப்போர்ட் ஆகினும் தெரியாதனால நான் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அந்த காவா ஒன்று திறந்துருந்தனால அந்த கால்வாய்க்குள்ளே விழ போகிறாங்க, அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுதுங்கிற அந்த அட்டென்ஷனை பெறுவதற்காக செருப்பை தூக்கி வீசினாங்கன்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷனை பெறுவதற்காக செருப்பை தூக்கி வீசுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் உள்ளதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அட்டென்ஷன் தம்பி, அது முழங்காலுக்கும் முட்டு சேவருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது அது.